ஹாய்ங்க, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோவில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கில் பர்த்டே கேக் வந்து ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேக் ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு ரியல் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதர். அவங்களோட பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலிமா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைங்கள வந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்கக்கா, என்னால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணம் இருக்கோ இல்லையோ அவங்க குழந்தைக்கு செலிப்ரேட் பண்ணுன்ற அந்த நினப்பே வந்து பெரிய விஷயம் தான். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க ஹாப்பினஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னால் முடிஞ்ச இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து என்ன ஃப்ளேவர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் வந்து எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஜாமுன் கேக்கு, ரசமலாய் கேக்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் ஆகும் சிஸ்டர். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த டைம் வந்து வேறு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க தீம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். தீம்லாம் எனக்கு தெரியாது சிஸ்டர், நீங்களே வந்து என் பொண்ணுக்கு வந்து ரெயின்போ கலரில் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக அவங்க வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாமே நீட்டாக பண்ணியாச்சு. க்ரம் கோட்லாம் முடிச்சுட்டு 4 கலர் வச்சு அவங்களுக்கு வந்து கேக் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு. அவங்க ஒரு 9:30 கால் பண்ணி கேக் பார்த்து ரொம்பவே அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. கேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, பாப்பாவோட ட்ரெஸ் கலர் அப்படியே இருந்த மாதிரி இருந்தது, பாப்பாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அப்படின்னு அவங்க வாய்ஸ்லேயே அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அவங்களோட சந்தோஷத்தில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு பெரிய ஹாப்பி தான். நேற்று வீடியோவில் நம்ம மதர்ஸ் டேக்காக ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.